இந்த அடுப்பில் வச்சுருந்த கோழி குழம்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, அதை இறக்கியாச்சு. அடுத்து இதில் மீன் குழம்பும் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மாங்காய் பீஸ்லாம் போட்டு அடுப்பை கம்மியாக ஒரே ஒரு கட்டை மட்டும்தான் இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக அந்த ஹீட்லேயே அந்த மாங்காய் போட்டு கொதிக்க வச்சு மீன் குழம்பையும் அழகாக இறக்கிடலாம். இப்போ நமக்கு இங்கே சூப்பராக மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதே அடுப்பில் பணியாரக்கல் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆயில் சேர்த்துட்டு பணியாரமும் ஊற்றி எடுத்துடலாம். இங்கே மாட்டுப் பொங்கலுக்கு இந்த நான்வெஜ் கூட வடை பணியாரம் இது ரெண்டில் எது வேணாலும் செய்வாங்க. சில வீட்டில் ரெண்டுமே செய்வாங்க. நம்ம வீட்டில் எப்போவும் பணியாரம் மட்டும்தான். இந்த நான்வெஜ் கூட பணியாரம் மட்டும் ஊற்றி சாமிக்கு படையல் பண்ணுவோம். இப்போ இங்கே எல்லாமே செஞ்சுட்டு கடைசியாக பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு இந்த பணியாரத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த பணியாரக்கல்லில் ஆயில் நல்லா ஃபுல்லாக சேர்த்துட்டு அதில் இப்போ இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், அழகாக பணியாரமும் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு படையல் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். வீட்டில் மாடு வச்சுருக்கவங்க அதுக்கு தனியாக பொங்கல் வச்சுட்டு மாட்டுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மாட்டுக்கு பொங்கல் ஊட்டுவாங்க.